வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட் நவம்பர் 2025 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட 5 மார்க் அண்ட் 10 மார்க் ப்ராப்ளம்ஸோட கீ ஆன்சர் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ் பார்க்கலாமா? கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே ஈஸியா இருந்தது. நிறைய பேர் இதுல நிச்சயம் சென்டம் எடுக்க முடியும். எஸ் இப்ப ஆன்சர் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 14th ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ராப்ளமா கேட்டிருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா டிபெஞ்சர் ரெடிமபிள் டிபெஞ்சரோட காஸ்ட் ஆஃப் டெப்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சொல்லியிருந்தாங்க. ஆனா ஆஃப்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு டாக்ஸ் ரேட் கொடுக்கல. ஸோ பிஃபோர் வந்து காஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 10.3%. ஓகே, இதுதான் வந்து பிஃபோர் டாக்ஸோட காஸ்ட் ஆஃப் டெப்ட். ஓகேவா? ஆஃப்டருக்கு பர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ் கொடுத்தாதான் நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. கொடுக்காததுனால நம்ம வெறும் பிஃபோர் மட்டும் கண்டுபிடிச்சிருந்தாவே நிச்சயம் நமக்கு மார்க் கொடுப்பாங்க. அண்ட் ப்ராப்ளம் நம்பர் 15 பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். லீவரேஜ்ல இருந்து கேட்டிருந்தாங்க. ஆப்ரேட்டிங் லிவரேஜ், ஃபினான்ஷியல் லிவரேஜ் அண்ட் கம்பைன் லிவரேஜ். ரொம்ப இன்ஃபர்மேஷன் எல்லாம் சிம்பிளா இருந்தது. எந்த ஒரு காம்ப்ளிகேஷனுமே இல்லை. ஸோ ஆப்ரேட்டிங் லிவரேஜ் வந்து 2.5, ஃபினான்ஷியல் லிவரேஜ் 2 அண்ட் கம்பைன் லிவரேஜோட ஆன்சர் 5 டைம்ஸ். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்ம கம்பைன் லிவரேஜ் கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 16th ப்ராப்ளம். இது கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல இருந்து கேட்டிருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா வந்து 5 இயர்ஸ் தான் ஆன்சர். இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க? காஸ்ட், இனிஷியல் காஸ்ட் என்னன்னு கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வந்து பிஃபோர் டாக்ஸ் அண்ட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் கொடுத்திருந்தாங்க. இப்ப நம்ம பிஃபோர் டாக்ஸ் அப்படின்னும் போது நம்ம ஆஃப்டர் டாக்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஆஃப்டர் டாக்ஸ் கால்குலேட் பண்ண பிறகு நமக்கு வந்து கேஷ் இன்ஃப்ளோன்றது என்னன்னா பிஃபோர் டெப்ரிசியேஷன் தான். அப்ப டாக்ஸ மைனஸ் பண்ணிட்டு வரதுல திரும்பி டெப்ரிசியேஷனை ஆட் பண்ணணும். ஓகே, டெப்ரிசியேஷனோட ரேட் ஆஃப் கொடுத்திருந்தாங்க. டெப்ரிசியேஷனோட ரேட் 12.5% சொல்லிட்டு அது வந்து 20 லேக்ல நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளவு டெப்ரிசியேஷன் அப்படின்றது தெரிஞ்சிடும். அந்த டெப்ரிசியேஷனை நம்ம ஆஃப்டர் டாக்ஸ்க்கு அப்புறம் அந்த ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணும். அதாவது 1,50,000 இந்த 2,50,000 அதுதான் டெப்ரிசியேஷன் உங்களுக்கு வரும். ஸோ அதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 லேக் கிடைக்கும். அப்ப 20 லேக் டிவைடட் பை 4 லேக் போட்டீங்கன்னா 5 இயர்ஸ். இதுதான் வந்து பேபேக் பீரியட். ஓகே, அடுத்து மார்க்கெட் பிரைஸ் கார்டன் மாடல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ரொம்ப சின்ன இன்ஃபர்மேஷன் தான். ரிட்டன்ஷன் ரேஷியோ இருந்தது, உங்களுக்கு இபிஎஸ் இருந்தது. இதை யூஸ் பண்ணி கார்டன் மாடல் ஃபார்முலா தெரியும் இல்லையா, அதை போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்னா 30 தான் ஆன்சர். ஓகே, ஈஸியா இருந்தது இல்லையா? 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் தியரி நம்ம ஒண்ணு கம்பல்சரி அட்டன் பண்ண வேண்டியது இருந்தது. பிகாஸ் 4 ப்ராப்ளம் தான் கேட்டிருந்ததுனால. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நிச்சயம் நீங்க கரெக்டா போட்டீங்க அப்படின்னா தியரிக்கும் உங்களுக்கு மார்க் கொடுத்துடுவாங்க. எஸ், இப்ப 10 மார்க் பார்க்கலாம். 10 மார்க்கும் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியான கொஸ்டின். ஓகே, இதெல்லாம் ரிப்பீட்டடா நிறைய வருஷம் கேட்டிருந்த கொஸ்டின் தான். ஓகே, புக் வேல்யூ கொடுத்திருந்து அதுல வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பாத்தீங்கன்னா 10.75% வந்தது. அண்ட் மார்க்கெட் வேல்யூ கொடுத்து அதுக்கு வந்து உங்களுக்கு வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 11.62%. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல இருந்து கேட்டிருந்தாங்க. நெட் பிரசன்ட் வேல்யூ இது வந்து கொடுத்திருக்க இன்ஃப்ளோஸ்ல அப்படியே நம்ம வந்து பிவி ஃபேக்டர் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதை பண்றது மூலமா பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ கிடைக்கும். அதுல வந்து நம்ம அவுட்ஃப்ளோ 25,000 சொல்லியிருந்தது. அந்த அவுட்ஃப்ளோவை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நெட் பிரசன்ட் வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் 23rd ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் பாலிசி. இதுவும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸி தான். ஏன்னா எப்பவுமே பொதுவா டிவிடெண்ட் பாலிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாத்துவாங்க. அதாவது ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அது மாத்திருப்பாங்க, காஸ்ட் மாத்திருப்பாங்க. அண்ட் பே அவுட்டும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பே அவுட் கொடுப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா வெறும் பே அவுட் மட்டும் தான் 3 பே அவுட். நமக்கு ஆரா இருக்கட்டும், கேஆ இருக்கட்டும் ரெண்டுமே வந்து சேம் தான். எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. அண்ட் ஈயும் அதே தான். ஒரே ஒரு ஃபார்முக்கு நம்ம போடுற மாதிரி தான் இருந்தது. அதனால 3 மார்க்கெட் பிரைஸ் சஸ்டெயின் பண்ணா போதுன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ 102, 108 அண்ட் 120 இது நமக்கு வால்டர் மாடல்ல கேட்டிருந்தாங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் பாலிசி சாப்டர் படிச்சிருந்தாவே உங்களால 15 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும். அண்ட் கேபிட்டல் பட்ஜெட்டிங் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 மார்க்ஸ் ஈஸியா வாங்கிருக்கலாம். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்லயும் உங்களுக்கு 15 மார்க்ஸ் வந்துருச்சு. இதுல பாத்தீங்கன்னா லீவரேஜ் தெரிஞ்சிருந்ததா ஒரு 5 மார்க். சோ நீங்க கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல இருந்து பெருசா இங்க ப்ராப்ளம் இல்ல. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல்ல இருந்து ஒரு ப்ராப்ளமும் கேட்கல. ஆனா ரொம்பவே ஈஸியா தான் இருந்தது கொஸ்டின் பேப்பர். ஏன்னா இந்த 10 மார்க்கும் அவ்வளோ ஈஸி. ஓகே, இது பாத்தீங்கன்னா ஹார்ட்லி உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் எடுத்துக்கும் இந்த எல்லாத்தையுமே சால்வ் பண்றதுக்கு. எஸ், இப்ப வந்து நெக்ஸ்ட் இன்கம் டாக்ஸ் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யர் பேஷண்ட் லிசனிங்.